வணக்கம். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் கரூர்ல விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா? அந்த வழக்கு சம்பந்தமா விஜய் அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது. நேரில் ஆஜராக வேண்டும் டெல்லியில சிபிஐ அலுவலகத்துக்கு. அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் காலையிலே கிளம்பி போயிட்டாப்ல. கரெக்டா டைமுக்கு போயிருக்காப்ல. சரியா? கருப்பு சட்டை போட்டு போயிருக்காப்ல. சரி, அங்க போயிட்டாரு. அங்கேயும் போய் டைமுக்கு இறங்கிட்டாரு. இப்போ விஜய் சிபிஐ டெல்லியில இருக்கிற அந்த சிபிஐ அலுவலகத்துக்கே போயிட்டாரு. விசாரணைக்காக ஆஜராக போயிருக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கிறது. போயிருக்கிறாரு. சரியா? அப்போ விஜய் அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட சிபிஐக்கு அவங்க 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை தொகுத்து வச்சிருக்காங்களாம். இந்தந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு நிறைய கேள்விகளை தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு சிபிஐ ஆபீஸ்க்கு போயிருக்கிறாரு. அவர் என்ன நினைச்சிட்டு போயிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது சிபிஐ ஆபீஸ் அங்க போயிருப்பாரு. ஏற்கனவே ஒரு ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர் தான் விஜய் அவர்கள் சொல்றாங்க. அதனால இப்போ தனியா வேற போயிருக்கிறாரு. A4 சீட்டு, துண்டு சீட்டு எதுவுமே கொண்டு போக முடியாது. நேர் டு நேர், டைரக்ட் டு டைரக்ட், அப்படி ஃபேஸ் பார்த்து தான் பேசணும். கேமராக்கள் சுற்றி வச்சிருப்பாங்க. ஒளிவு மறைவா எதுவுமே இருக்காது. கரெக்டாக பேசணும். சரியானதை பேசணும், போய் சொல்ல முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடியே விஜய்க்கு கொஞ்சம் பாடம் எடுத்துப்பாங்க. கூட இருக்க விளங்காத கோஷ்டிகள் இருக்குல்லையே, ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், இந்த விளங்காத கோஷ்டிகள் இருக்குல்லையே, அவங்க சார் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா கூடுவாங்க, அதை கேட்பாங்க. இதை தான் கேட்பாங்க. நம்மகிட்ட சொல்லி தான் விட்டுருக்காங்க, இதை தான் கேட்பாங்க, இதுக்கு நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க என்ன அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஆனால் சிபிஐ அப்படி செய்ய மாட்டாங்க. இவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமையா இருக்கு. அவங்க அவ்வளோ பெரிய முட்டாளா சிபிஐ? அப்போ இவரு ஒரு நினப்புல போவார். இதை தான் கேட்பாங்க, இதை இப்படி சொல்லலாம், இந்த கேள்விக்கு இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு இவர் ஒரு நினப்புல போவார். இருந்தாலும் அந்த ஆஃபீஸை பார்த்த உடனே, சிபிஐ ஆஃபீஸ் அந்த உள்ள போன உடனே இவருக்கு கொஞ்சம் அப்படியே பதட்ட ஆரம்பிக்கும். அப்படியே கையெல்லாம் ஆட ஆரம்பிக்கும். அந்த சிபிஐ அந்த லோகோ இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்த உடனே அந்த அங்கே உள்ள போலீஸு, அங்கே உள்ள மிலிட்ரி ஆஃபீஸர், அங்கே நடந்து போவாங்களே அந்த ஆஃபீஸில் இருக்க அந்த அலுவலர், அந்த அவங்க எல்லாருமே பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் அப்படியே பதட்ட ஆரம்பிக்கும். சரி, அப்புறம் ரூம் ஒன்று தனியாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, விஜய் அவர்களை விசாரிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போனோன்னே கூட கொஞ்சம் பதட்ட ஆரம்பிச்சிடும், கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ ரூமுக்குள்ளே போய் உட்காந்துருப்பாரு. உட்கார்ந்த உடனே அங்கே சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போனோடனே எப்படியும் போன உடனே அங்கே அவங்க விஜய் சந்திக்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. தனியாகவே இவரை ரூமில் உட்கார வச்சுருவாங்க. வச்சுட்டு இவர் என்ன நினைக்கிறார், என்ன சிந்திக்கிறாருன்ட்டு அவங்க கொஞ்சம் விட்டு பிடிப்பாங்க. இவர் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஏய், நான் பேசாமல் படம் நடிச்சிட்டு இருந்தேன், சும்மா கையகால ஆட்டி வீர வசனங்கள் பேசி சும்மா இத்து போன டைலாக்களை விட்டு என் பேரில் ரசிகர்கள் இன்னும் குஞ்சியல் ரசிக தற்கூறிகளை ஏமாற்றி அதில் வேற பொழப்பு நடத்திட்டு இருந்து அதில் வேற கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன். என்னைய கொண்டு இப்படி நிப்பாட்டி வச்சுட்டாங்களேடா, சிபிஐ ஆஃபீஸ் வரைக்கும் இழுத்து கொண்டு விட்டாங்களே, இவங்க என்ன கேட்க போகிறாங்களோ தெரியலையே, டெல்லி அடி எப்படி இருக்குமோ தெரியலையே, ஐயோ அப்படின்ட்டு அவர் பதட்டத்தில் அப்படியே ஆடிட்டு தான் இருப்பார். ஏற்கனவே டெல்லியில் குளிர் வேற ஆட்டம் இருக்கும். இதில் அவர் வேற குடஞ்சி அப்படியே ஆடிட்டே இருப்பார். அப்புறம் எப்படியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் அந்த ஆஃபீஸர்லாம் வருவாங்க. 3-4 பேர் வருவாங்க. டட்டக் புட்டாக் அப்படின்ட்டு நல்லா டிப்டாப்பாக பண்ணி நல்லா கண்ணாடி கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அப்படி வருவாங்க. வந்துட்டு உட்காருவாங்க. இவர் ஒரு டேபிள் உட்காந்துருப்பாரு. அவரை சுற்றி 2-3 பேர் உட்காந்துருப்பாங்க. அவருக்கு முன்னாடி கேமரா இருக்கும், சைடில் கேமரா இருக்கும், பின்னாடி கேமரா இருக்கும், சுற்றி கேமரா இருக்கும், ஃபைலுகள்லாம் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதை பார்த்த உடனே ஆட ஆரம்பிச்சிருவாரு. ஜாலி முடிஞ்சு இன்னைக்கு ஐயோ அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் பார்த்துட்டே இருப்பாங்க எப்படியும் விஜய. போனோடனே எப்படியும் கேட்பாங்க விஜய்கிட்ட, साहब कैसे है साहब, आप ठीक है, खाना खाया, सुबह नाश्ता किया, चाय पानी पिया, कैसे है साहब, इधर दिल्ली में कैसे आपको, बहुत ठंडी है ना इधर, हाँ जी ஆமாம் ஜி. அப்புறம் சொல்லுவார், அதில் எப்படியாவது ஒரு ஆஃபீஸர் சொல்லுவார், साहब मैं आपका बहुत बड़ा फैन है, आपका पिक्चर पूरा पिक्चर मैं देखेगा, मेरा बाल बच्चे लोग आपको बहुत बड़ा फैन है அப்படின்பாரு. அது யாராவது தமிழில் சொல்லுவாங்க அவருக்கு, சார் உங்கள் பெரிய ரசிகர் அந்த ஆஃபீஸர், உங்களோட பெரிய ரசிகர், அவங்களோட வீட்டில் உள்ள பிள்ளைகள் பொண்டாட்டிகள் எல்லாமே பெரிய ரசிகர் தான், உங்கள் ரசிகர் தான் அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்போ இவருக்கு மனசுக்குள்ள ஏதாவது ஒரு நினைப்பா, ஐயோ நம்ம ரசிகர் போல இருக்க இவர். அப்போ இன்னைக்கு 2 கேள்வியோட விட்டுருவாங்க, நம்ம இன்னைக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு.
அப்புறம் வந்து இவங்க எதுவும் கேள்வி கேட்கப்பட்ட மாட்டாங்க முதல்ல. அப்புறம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு விஜய் கண்ணவே பார்த்துருப்பாங்க. சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாங்கள் எங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது சார், என்ன நடந்து நீங்களே சொல்லுங்கள் சார், நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க. அவரு பேச்சுக்கே விட்டுருவாங்க சிபிஐ ஆஃபீஸர். அப்போ அவரு என்னத்த சொல்ல, அதை ஒரு சின்ன சொன்னதை சொல்லுவோமா முதல்ல, இல்லை புஷி ஆனந்த் சொன்னதை முதல்ல சொல்லுமா, நிர்மல்குமார் ஒன்று சொன்னானே அதை சொல்லுமா, அப்போ இல்லை நமக்கு வேற ஒரு ஆள் ஒன்று சொல்லிவிட்டார் அதை சொல்லுமா முதல்ல, இவங்கெல்லாம் நம்மளை கேட்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ நம்ம இதை சொல்லி தப்பிச்சு ஓடிடுமா அப்படின்ட்டு அவரு என்னடா சொல்ல அப்படின்ட்டு ஒரு பதட்டத்திலே இருந்துட்டு இருப்பாரு. அப்புறம் சார் போலோ சார், कुछ तो बोलो, क्या हुआ उधर करूर में, क्या हुआ कुछ तो बोलो, आप बात करिए அப்படிம்பாங்க. இவருக்கு ஹிந்தியில பேச ஆரம்பிச்சோன்னு ஆட ஆரம்பிச்சிடும். சார் சார், நான் பாட்டுக்கு படத்துல நடிச்சிட்டு இருந்தேன் சார், இப்படியே என்னை கொண்டு இங்க உட்கார வச்சுட்டாங்க சார், ஏமாத்தி படங்களை நடிச்சிட்டு இருந்தேன், ஆசை வார்த்தையை காட்டி 2026 எலெக்ஷன் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது, உங்களுக்கு நிறைய வாய்ஸ் இருக்கு, ரசிகர் குஞ்சுகள் நிறைய இருக்காங்க, ரசிகர் தற்கொலை பட்டாளங்கள் நிறைய இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டா நீங்க முதலமைச்சர் ஆகலாம் சார் அப்படின்னு லாட்ரி விற்கிறவன் ஒருத்தன் சொன்னா, கூடவே இருக்கிற குண்டு பூசணிக்க ஒருத்தர் சொல்லிச்சு, இந்த 2 சனியன்க பேச்சை கேட்டு இப்படி நான் அரசியல இறங்கினேன் சார், கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு இறங்கி எல்லார் ஆசீர்வாதையும் பகிச்சுக்கிட்டேன் சார், ஆனால் அங்கே என்ன நடந்தே தெரியாது சார், ஒரு A4 சீட்டை எழுதி கொடுப்பாங்க சார், அதை பார்த்து நான் பேசுவேன் சார், என்ன நடந்தே தெரியாது சார், இப்படி ஒரு 40 பேர் இறந்து போயிட்டாங்க சார், ஆனால் இப்படி கொண்டு உட்கார வச்சுட்டாங்க சார், உங்க முன்னாடி உங்களை மாதிரி உயரமான அதிகாரிகளை பார்த்தவே இல்லை சார்னு ஆடிடுவாப்ல. அப்புறம் ருக்கோ ஜி நிப்பாட்டுங்க சார், போதும் அழாதீங்க, ஐயோ அழாதீங்க, ஐயோ என்ன, ஐயோ சார் என்ன சார் உங்க பேண்ட்ல முன்னாடி ஏதோ ஈரமா இருக்கு, ஐயோ போச்சே, ஐயோ எனக்கே தெரியாம வந்துட்டே அப்படின்னு பாரு விஜய். அப்புறம் ஆபீசர்லாம் சார் நிப்பாட்டுங்க, ஐயோ போதையோ கேமராலாம் ஆஃப் பண்ணுங்கப்பா, எப்பா சார் போங்க சார் வெளியே போங்க சார், சார் கேமராலாம் ஆஃப் பண்ணுங்க வெளியே போங்க, ஐயோ சார் போதும் விஜய் சார், ஐயோ நீங்க என்ன பெரிய ஹீரோவாட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், பெரிய தைரியமான ஆளுங்களா நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம், இப்படி என்ன ஐயோ போயிடுச்சா டவுசர்லே சார் தான், சரி போதும் நிப்பாட்டுங்க, இன்னைக்கு விசாரணை வேண்டாம், சரியா, இன்னைக்கு விசாரணை வேண்டாம், இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திக்குவோம், தைரியமா இருங்க, பதட்டப்படாதீங்க, ஒன்றும் நாங்கள் உங்களை பிடிச்சி உள்ள வச்சிட மாட்டோம், திகார் ஜெயில போட்டு அடைச்சிட மாட்டோம், பதட்டப்படாதீங்க, ஐயோ ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க, கையில ஆடுது பாருங்க சார், அவர் கையை பிடிங்க சார், ஐயோ இப்படி கையில ஆடுத அப்படின்ட்டு, சரி போதும் நீங்க இன்னைக்கு ஹோட்டல் போங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, மனசை தேத்திடுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் உங்களை ஒன்றும் செஞ்சிட மாட்டோம், போங்க என்ன நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஆராம் கரோ ஜி, ஆராம் கரோ ஜி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. இவரு அப்படியே ஆடிட்டே அந்த பேக், ஒரு ஷோல்டர்ல ஒரு பேக் போட்டுப்பாரு இல்லையா, அந்த பேக்கை முன்னாடி வச்சு மறைச்சிக்கிட்டே வெளியே வந்துருவாப்ல, அசிங்கமாயிடக்கூடாது இல்லையா. அப்போ ஹோட்டலுக்கு வருவாரு, ஹோட்டலுக்கு வந்த பிறகு கையில எது கிடைக்குதோ, அந்த ஜனநாயகன் படத்து ட்ரெய்லர்ல கடைசியில சாட்டை எடுத்து வீசுவாப்புல, அதே மாதிரி ஹோட்டலுக்கு வந்துட்டு கையில எது கிடைச்சாலும், சாட்டை கிடைக்குதோ இல்லை கம்பு கிடைக்குதோ, எது கிடைச்சாலும், இல்லைன்னா பெல்ட்டே கலத்திடுவாரு. விஜய் கட்டி எப்படி போட்டுருப்பாங்களே பெல்ட்டே கலத்திட்டு வச்சு வீசுன்னு வீசுவாப்புல, சனியம் பிடிச்சவங்கள. நான் பேசாம சினிமால நடிச்சிட்டு இருந்தேன், அதுல வர கஞ்சியை குடிச்சிட்டு இருந்தேன், கையை காலை ஆட்டி, நான் தான் பெரிய மாசுன்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தேன், என்னை கொண்டு வந்து அரசியலுக்கு வான்னு சொல்லி என்னை கொண்டு வந்து இங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, சிபிஐ ஆபீசர் முன்னாடி உட்கார வச்சு, அதுல ஒரு ஆளை பார்த்தா ஒரு பண்ண உயரத்துக்கு இருக்காரு, அந்த பார்த்தாலே எனக்கு என்னெல்லாமோ வாயில உளருதுடா, டேய் என்னைய கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சுக்கிட்டீங்களான்னு போட்டு வெளுன்னு வெளுத்து, எனக்கே தெரியாம எனக்கு என் பேண்ட்ல நான் உச்சா போயிட்டேன், அந்த மாதிரி நிலவைக்கு என்ன கொண்டு விட்டீங்களா அப்படின்னு போட்டு வெளுன்னு வெளுப்பாப்ல. இடையில நிர்மல்குமார் பூந்து, சார் முன்னாடி மட்டும் இல்ல உங்க பின்னாடியே மஞ்சள் கலரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாப்ல, ஐயோ நானா போறது அதுவா வர வச்சுட்டீங்களாடா அப்படின்னு இப்படி போட்டு வெளுன்னு வெளுத்து எடுப்பாப்ல பெல்ட்டால. இதுதான் இன்னைக்கு நடக்கும். 2 நாள் 3 நாள் பயணம் மட்டும் தான் டெல்லிக்கு வந்திருக்காப்புல. அப்ப இன்னைக்கு விசாரணை வந்து இப்படி மேலோட்டமா தான் இருக்கும், இந்த காட்சிகள் தான் நடக்கும். இனி நாளைக்கு தான் மெயின் விசாரணை இருக்கும். அப்படிதான் என்னோட பார்வை, என்னோட கணிப்பு அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு சாயந்தரம் வந்து என்ன கேள்வி கேட்டாங்க, ஏது கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து நியூஸ்ல வரும், என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம சாயந்தரம் நடக்கக்கூடிய நியூஸ்ல பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.